இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சாம்பாரும் மினி இட்லியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சாம்பாரும் மினி இட்லியும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க. டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக வெந்துடும். அதுக்காக தான். பருப்பை ஊற வச்சு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. நான் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். பருப்பு கூடவே நான் இப்போ பரங்கிக்காயை ஆட் பண்ணிக்க போகிறேன். 100 கிராம் அளவுக்கு பரங்கிக்காயை நான் எடுத்திருக்கேன். பரங்கிக்காயை பாருங்கள், இந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி நான் பருப்போட சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு இந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம பருப்போட சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த அளவுக்கு பெருங்காயம் கட்டி, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் போட்டுட்டு நம்ம 3 விசில் விடலாம் பருப்பு வேகிறதுக்கு. பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். மற்ற இருந்தால் மற்றால கூட நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் போதும். தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கினோடனே நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே போல் ஒரு கேரட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் அளவுக்கு, 1 நிமிஷம் அளவுக்கு இந்த காய் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு புளி எடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். டிஃபன் சாம்பார்ன்றதுனால இந்த அளவுக்கு புளி போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நேரத்தில் வந்து ஊற வச்ச புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம காயில் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பத்தாது. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகணும்ல, அதுக்காக. ரொம்ப தண்ணி சேர்த்துக்குவேன்னா கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வந்து வேகட்டும். காய் வேகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸாவது ஆகும். இப்போ காய் வேகிற அந்த நேரத்தில் வந்து நான் வந்து மினி இட்லி நம்ம ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு நான் வந்து தட்டில் எண்ணெய் தேய்ச்சி தடவிட்டேன். இப்போ அதில் நம்ம மாவு ஊற்றி வச்சலாம். இட்லி தட்டில் மினி இட்லி ஊற்றும் போதே பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. இப்போ நான் வந்து அடுப்பில் இட்லி குண்டா வச்சுட்டு அதில் வந்து இட்லி தட்டை எடுத்து வச்சிடுறேன். 5 மினிட்ஸ் போதும் மினி இட்லி வேகிறதுக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே இட்லி ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்படியே இங்கே நம்ம சாம்பாரும் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த அடுப்பில். இப்போ வந்து காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குல்ல. சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து சாம்பார் பொடி வந்து வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வேறு வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து சாம்பார் பொடியை அப்படியே வந்து சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து அப்படியே சேர்த்தா கட்டி கட்டி ஆகிடும். இப்போ அதில் வந்து நான் பாருங்க சாம்பார் பொடியில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். கரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை நம்ம வந்து பருப்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் பொடியை சேர்த்த பிறகு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வைங்க. அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேணாம். நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும் 5 மினிட்ஸ்லேயே. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் சாம்பார் தித்திப்பாக இருக்கும். அதுக்காக தான் வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நெய்யோட வாசனையோட சூப்பராக இருக்கும் சாம்பார். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாம்பாரை நம்ம இப்போ வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மினி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அங்கே சாம்பாரும் ரெடி, இங்கே மினி இட்லியும் ரெடி. ஓகே, நம்ம இட்லியை எடுத்து வச்சுட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. இதை பார்க்கும் போதே நிறைய சாப்பிடணும்னு தோணுது. இப்போ நம்ம வந்து பவுலில் சாம்பார் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம மினி இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வேணுமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி பேட்டர் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மினி இட்லியும் நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணலாம். வாவ், சூப்பரான மினி இட்லி சாம்பார் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த மினி இட்லி சாம்பாரை வந்து என்னுடைய பையன் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறான். ஓகே, அவன் சாப்பிட்டு பார்க்க சொல்கிறான். அவன் எப்படி இருக்குன்னு சொல்லுவான் சாப்பிட்டு பார்த்துட்டு. பிஜு, இன்றைக்கி நீங்கள் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறீங்க. ஓடியாங்க ஓடியாங்க. ஹாய். ஓடியா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது நீ தான் சொல்லணும். ஓகே ஓகே. இது மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கா, ஊறிக்கிறேன். சூப்பராக இருக்குமே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குது. அடிக்கடிக்கு இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? மம்மி இந்த மாதிரி அடிக்கடிக்கு செஞ்சு தரேன். ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? சாம்பார் வெரைட்டி நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் 2 போட்டிருக்கோம். நார்மலாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சாம்பார் வெரைட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பருப்பே இல்லாமல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற மாதிரி இன்னொரு வெரைட்டியும் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.